ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன விலாகோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சாரீஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கணேஷ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிட்டோம். ஸோ இங்கே நிறைய ஆக்சசரிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு தேவையான தோடு, கிளிப்பு இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அப்புறம் அம்மாவுக்கு நைட்டி வாங்குறதுக்கு ஒரு நைட்டி ஷாப்புக்கு போயிட்டு நைட்டிலாம் வாங்கிட்டு ஸோ அப்படியே பை வாக்கிங்கில் வந்துட்டு மீராஸ் கஃபேன்னு ஒரு கஃபே இருந்துச்சு. அங்கே அம்மாவும் சித்தியும் டீ வாங்கி குடித்தாங்க. நான் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடித்தேன். ஸோ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நான் வாங்கின தோடெல்லாம் போட்டு பார்த்தேன். ஸோ அதே அக்கா வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டா. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எங்கள் கூட தான் தங்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா தூங்க போயாச்சு. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே 3 பேருமே ஒரே மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிக்கிட்டோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் 1 மந்த் கழித்து நான் எங்கள் அக்காவை பார்க்கும்போது 3 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து கந்தக்கோட்டம் கோவில், அதாவது முத்துக்குமார சுவாமி கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். பஸ் டிக்கெட் ஃப்ரீ தான். ஸோ அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே கோவிலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த குளத்துக்கிட்ட வந்து உட்காந்துட்டோம். ஸோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அழகாக விபூதியில் பட்டை போடலன்னா எப்படிங்க, ஸோ அந்த பட்டை போடுற ஃபீலே தனி தாங்க. ஸோ இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. ஸோ அது மீனாக இல்லை டால்ஃபினானே தெரில. ஸோ டால்ஃபின் மாதிரி தான் அழகழகாக இருந்துச்சு. ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்துட்டு போகும். ஸோ உங்களுக்கு அங்கங்கே ஒயிட்டாக தெரியுதா, ஸோ அதான் வந்துட்டு மீன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படியே ரசிச்சிட்டே இருந்தோம். ஸோ அப்புறம் இந்த குளம் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி வர வழியில் ஸோ கிரண் அரோமா கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் கடை. ஸோ இங்கே வந்துட்டு அக்கா வந்து பர்ஃப்யூம்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஒவ்வொன்றும் ஸ்மெல் பண்ணி எதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. ஒரு சென்ட்டு எங்கள் அப்பாவுக்கும், அப்புறம் எங்கள் அக்கா வந்து வெனிலா பிஸ்கெட் ஃப்ளேவரில் ஒரு பர்ஃப்யூம் வாங்கினா. அண்ட் அப்புறம் இன்னொரு பேர் வந்துச்சு. அண்ட் லாவெண்டர் ஆயிலுமே வாங்கினா. ஸோ அதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்ப பஸ் ஏறி வந்தாச்சு. பஸ் ஏறி பேண்டியான் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம். ஸோ அங்கே போனோடனே என்னென்ன ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் ஒரு லைன் போய் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் நாங்கள் என்னென்னலாம் வாங்கணும், இன்னும் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். பை பாய்.